சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீதான யுத்த குற்றச்சாட்டுகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சகல தரப்பினரதும் கருத்துகள் பெறப்படும். ஐக்கிய நாடுகளின் விசாரணை குழு உறுப்பினர் அஸ்மா ஜஹாங்கீர் தெரிவிப்பு. யுத்த வெற்றியை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முன்வைத்து செயற்பட முடியாது என்கிறார் அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார. களுத்துறை, ரத்தினபுரி, ககாலை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில். குருநாகல் போலீஸ் நிலைய கழிவறைக்குள் சாஜன் ஒருவரின் தலை மீது துப்பாக்கி பிரயோகம். 19வது கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஜயந்த பெரேரா கடமைகளை பொறுப்பேற்பு. இது தொடர்பான விரிவான செய்திகள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளோடு கலையகத்தில் ரியாஸ் மற்றும் தாரணி. நன்றி ரசூல். வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கை தொடர்பிலான யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அனைத்து தரப்பினதும் கருத்துக்களை கேட்டறிந்து கொள்ள எதிர்பார்ப்பதாக ஐக்கிய நாடுகளின் விசாரணை குழுவின் உறுப்பினர் அஸ்மா ஜஹாங்கீர் தெரிவிக்கின்றார். பாகிஸ்தானின் ஓர் சிரேஷ்ட சட்டத்தரணியான அவர் பிபிசி சந்தேசவிற்கு வழங்கிய செவ்வியின் போதே இதனை கூறியுள்ளார். உங்களது விசாரணைகளின் நோக்கம் என்ன? விசாரணைகள் நியாயமான முறையில் இடம்பெற வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கூறியுள்ளார். மனித உரிமைகளை மீறிய தரப்பினருக்கு எதிராக பக்கசார்பற்ற நியாயமான விசாரணைகள் இடம்பெறும். இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என இலங்கை அரசாங்கம் கூறியுள்ளது. அத்துடன் விசாரணைகளுக்கு சாட்சியம் வழங்குவோரை தடுக்கும் முயற்சியிலும் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. இவை விசாரணைகளுக்கு தடையாக அமையுமா? பொறுப்புக்கூறல் தொடர்பில் பேசும்போது அது ஒரு பிரச்சனையாகும். எனினும் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என அரசாங்கம் கருதும் என நினைக்கின்றேன். இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு விசா வழங்க மறுத்தால் அல்லது உங்கள் விசாரணை குழுவுக்கு சாட்சியம் வழங்குவோரை தடுத்தால் என்ன செய்வீர்கள்? இலங்கை மக்களோடு எவ்வாறு பேசுவீர்கள்? உங்களுக்கு என்னால் அது குறித்து இவ்வாறு கூற முடியும். அரசாங்கத்தின் உதவியின்றி சர்வதேசத்தில் இதற்கு முன்னரும் சர்வதேச விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. ஒத்துழைப்பு கிடைக்காமையினால் விசாரணைகள் நடைபெறாமல் இருக்காது. மக்கள் இது தொடர்பில் சாட்சியம் வழங்குவதை நிறுத்துவது அரசாங்கத்திற்கு மிகவும் இலகுவான விடயம் என்று நான் கருதவில்லை. மக்கள் சாட்சியம் வழங்குவதை அரசாங்கம் தடுத்து நிறுத்தினால் அதனூடாக அரசாங்கமே பாதிக்கப்படும். இலங்கை அரசாங்கம் விசா வழங்குவதை மறுத்தால் உங்களால் விசாரணைகளை நடத்த முடியும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கு அரசாங்கம் ஒன்று ஒத்துழைப்பு வழங்காத முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல. இறுதியில் நம்பிக்கையான ஒரு அறிக்கை எமக்கு கிடைக்குமாயின் அதனை ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு சுயாதீன அறிக்கையாக ஏற்றுக்கொள்வோம். இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என இலங்கை பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களோடு கலந்துரையாட எதிர்பார்ப்புள்ளதா? I think that we have to meet together in August and decide that. There is always a hesitation. ஆகஸ்ட் மாதம் நாம் கூடி அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும். அரசாங்கம் பெரும்பாலும் இதுபோன்ற விடயங்களுக்கு விருப்பம் தெரிவிப்பதில்லை. இந்த விசாரணைகளை நடாத்துவதற்கான காரணங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்த ஆரம்பிப்பதை விட இதில் உள்ள பாரதூரமான விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவர். அதன்போது அவர்கள் புரிந்து கொள்வர். அரசாங்கத்திற்கு எதிராக சாட்சியம் வழங்குவோரை மாத்திரம் நாம் நாடவில்லை என்பதனை அவர்கள் அறிந்து கொள்வர். அரசு துரோக செயற்பாடுகளில் யாராவது ஈடுபட்டதாக சாட்சியங்கள் கிடைத்தால் நாம் அது குறித்து கவனம் செலுத்துவோம். இந்த விசாரணைகளின் நம்பகத்தன்மை முக்கியத்துவம் பெறுகிறது. தகவல்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் யாருடன் தொடர்பு கொள்வீர்கள்? We always talk to victims. That is absolutely essential. பாதிக்கப்பட்ட மக்களுடன் நாங்கள் கலந்துரையாடுவோம். அது நிச்சயமாக நடைபெறும். குறிப்பாக குற்றங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்கள் முக்கியமானவை. சிலர் இது குறித்து கருத்துக்களை கூற முன்வராமல் இருக்க முடியும். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேசுவோம், படையினருடன் பேசுவோம், அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன், ஊடகங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலிருந்தும் தகவல்களை பெற்றுக்கொள்வோம். இது குறித்த முதல் அறிக்கையை பூர்த்தி செய்ய ஒரு குறுகிய காலமே உள்ளது. Yes, we have to report in March to the Human Rights Council.
we will try our best. ஆம், அடுத்த வருடம் மார்ச் மாதமாகும் போது மனித உரிமை பேரவைக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு இயலுமான அளவு முயற்சி செய்கிறோம். இரு தரப்பினதும் நம்பகரமான சாட்சியங்களை பெற்றுக்கொள்ள அதிக அளவில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் உள்ளனர். ஆரம்ப அறிக்கையை நிறைவு செய்ய முடியாவிடின் அதனை மார்ச் மாதம் மனித உரிமை பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். மட்டக்களப்பு குருக்கல்மடம் பகுதியில் உள்ளதாக கூறப்படும் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதன்படி அடுத்த மாதம் 18ஆம் தேதி அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குருக்கல்மடத்தில் உள்ள குறித்த பகுதியில் இன்று முதல் அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க நீதிமன்றம் கடந்த 23ஆம் தேதி அனுமதி வழங்கியிருந்தது. எவ்வாறாயினும் இந்த பணிகளை மட்டக்களப்பு சட்ட வைத்திய அதிகாரியினால் மாத்திரம் மேற்பார்வை செய்ய முடியாது என களுவாஞ்சிக்குடி போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அத்துடன் சட்ட வைத்திய அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று இதற்காக நியமிக்கப்பட வேண்டும் எனவும் போலீசார் இன்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளுக்கு ஏனைய நிபுணர்களின் ஒத்துழைப்பும் தேவைப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் இந்த கோரிக்கையை கவனத்தில் கொண்ட நீதிமன்றம் இன்று இடம்பெறவிருந்த அகழ்வு பணிகளை இடைநிறுத்தியுள்ளது. களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட குருக்கல்மடம் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளினால் முஸ்லிம் இனத்தவர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இடத்தை தோண்டுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. எனினும் மட்டக்களப்பு சட்ட வைத்திய அதிகாரிக்கு மாத்திரம் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாது என போலீசார் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்தனர். அத்துடன் சட்ட வைத்திய அதிகாரிகள் சபையின் ஒத்துழைப்பு இந்த நடவடிக்கைகளுக்கு அவசியம் என இதன்போது கூறப்பட்டுள்ளது. அதனால் இன்று தோண்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது. யுத்த வெற்றி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஓர் உபாய மார்க்கம் அல்லவென தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாஸ்தவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையான காலத்தை சமூக நல்லிணக்க வாரமாக பிரகடனப்படுத்துகின்றமை தொடர்பில் தெளிவூட்டுவதற்காகவே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் எழுந்துள்ள கருத்துக்கள் குறித்து அமைச்சர் இதனை கூறினார். அரசாங்கம் செயற்படாமை, அதேபோன்று அரசாங்கத்தின் தலைவர்கள் அங்கு செல்லாமை, எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் மற்றும் சட்டங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நடைமுறைப்படுத்தப்படாமை ஆகியன இந்த நிலை உருவாகின்றமைக்கு காரணமாக அமைந்தது. எனினும் எதிர்க்கட்சிகள் இதனை கேலிக்கு உட்படுத்தியுள்ளன. அரசாங்கத்தை சாடுகின்றனர். இதனை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்று கூறப்போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் இதனை விட மோசமாக இனவாதத்தை தூண்டியவர்கள். விடுதலை புலிகளின் அதிகாரத்தை 30 வருடத்திற்கு பின்னர் தோல்வியடை செய்தமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதற்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வெற்றி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பயன்படுத்தக்கூடிய உபாய மார்க்கமாக கருதப்படுமாயின் அது தவறான செயற்பாடாகும். சர்ச்சில் யுத்தத்தை வெற்றி கொண்டதன் பின்னர் தான் தோல்வியை அடைகின்றார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது வெற்றி அல்ல. இதனை யுத்த வெற்றியாக நான் கூற மாட்டேன். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டமை நாட்டில் காணப்பட்ட அசாதாரண சூழ்நிலை முடிவுற்றுள்ளது. வடமாகாண சபையில் 100க்கும் மேற்பட்ட பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் அதிகார பிரச்சினையுள்ளதாக வடமாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் தெரிவிக்கின்றார். உண்மையில் இவ்வாறான பிரேரணைகள் சாத்தியமா? இதுகுறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிட்டனர். 130 தீர்மானம் வரையில் இயற்றியிருக்கிறது. அதில் சில தீர்மானங்கள் அரசியல் உரிமை சார்ந்ததும் சர்வதேசம் சார்ந்ததுமாக இருந்தாலும் அதிகமான தீர்மானங்கள் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தோடு அல்லது அரசாங்கத்தினுடைய திணைக்களங்களோடும் சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன. எங்களுடைய தீர்மானங்களில் மிக முக்கியமான பங்கை வகித்தவை பொதுமக்களுடைய காணி அபகரிப்பு சம்பந்தமான கையகப்படுத்துகின்ற அத்துமீறல்கள், சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிரான தீர்மானங்கள் பல இயற்றியிருக்கிறோம். அவற்றில் சாதகமான எந்தவித தீர்மானங்களையும் மத்திய அரசாங்கம் சார்ந்த அமைச்சுக்களோ அதிகாரிகளோ
எடுக்காம மிக வருத்தத்துக்குரியது. எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே, சொந்த பிரதேசத்திலே, சொந்த வீடுகளிலே குடியிருக்கவே வேண்டுகிறார்கள். அந்த நியாயமான அடிப்படை மனித உரிமையை இந்த நாங்கள் எங்களுடைய தீர்மானங்கள் பல பிரதிபலித்திருக்கின்றன. ஆனாலும் அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே பின்னடித்து வருகிறது அல்லது மறுத்து வருகிறது. இதெல்லாமே ஒரு தீர்மானங்களை நிறைவேற்ற மறுப்பது என்பது மக்களாலே ஆணையிடப்பட்ட ஒரு மாகாண சபையை அவமதிக்கின்ற ஒரு செயலாக, ஒரு செல்ல காசு என்று கருதுகின்ற ஒரு செயலாக கூட நாங்கள் பார்க்கலாம். அது கவலைக்குரியதும் கண்டனத்துக்குரியதும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட. அதுல பெரும்பான்மையானவை 90% மேற்பட்டவை வடமாகாண சபையினுடைய அதிகார வரம்புக்கு சம்பந்தமில்லாத விடயங்கள். அதாவது வடமாகாண சபை மட்டுமில்ல, மாகாண சபைகளுக்கென்ற அதிகார வரம்பு 13வது திருத்த சட்டத்துல மாகாண சபை நிரல்கள் என்ற நிரல்கள்ல திட்ட தெளிவாக 37 விடயங்கள் கூறப்பட்டிருக்கு. இந்த 37 விடயங்களுக்கும் புறம்பான விடயங்கள்ல தான் நியாயமான தீர்மானங்கள் எடுத்திருக்குது. சம்பந்தமில்லாத விடயங்கள்ல தீர்மானங்கள் எடுத்தால் அது நடைமுறைப்படுத்த முடியாது. வடமாகாண சபையில செய்ய வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார விடயங்களை வடமாகாண சபையின் விடயங்களாக மாற்றுவதற்கு நியதி சட்டங்கள் ஆக்கப்பட வேண்டும். இதுவரை ஒரு நியதி சட்டம் கூட ஆக்கப்படவில்லை. ஒரே ஒரு நியதி சட்டம் தற்போதுதான் தயாரிப்பு நிலையில கவர்னருக்கான அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதேவேளை வடமாகாண சபை தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா மிகவும் நிதானமாக சிந்தித்து வேறு முறைமைகளை கையாள வேண்டும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். TNA සංවිධානයේ විශේෂයෙන්ම උතුරු පළාත් සභාවේ ඉන්න පිරිස ඔය විදිහට කටයුතු කරපුවාම අතිදාවනකාරී විදිහට தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆளுங்கட்சியாக கொண்ட வடமாகாண சபை இவ்வாறு செயற்பட்டால் உண்மையில் அதிகாரம் பகிரப்பட மாட்டாது. கிடைக்க வேண்டிய அதிகாரமும் இல்லாமல் போகும். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் பல்வேறு பிரேரணைகளை நிறைவேற்ற முடியும். எனினும் சர்வதேச விசாரணை என்பது 13வது திருத்தத்தில் இல்லை அல்லவா? அதிகாரம் உரிய வகையில் பகிரப்பட்டுள்ளதாக நான் கூறவில்லை. 13வது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றே நான் ஆரம்பம் முதல் கூறி வருகின்றேன். அரசாங்கம் அதனை செய்யவில்லை. எனினும் அவை கிடைக்கும் வகையில் வடமாகாண சபை செயற்படவும் இல்லை. தெற்கில் அவர்கள் யாருடன் கலந்துரையாடினர்? அரசாங்கத்துடன் பேச முடியாவிடின் ஏனைய எதிர்கட்சிகளுடன் பேச முடியும் அல்லவா? இவ்வாறு சென்றால் 60 வருட காலமாக தமிழ் அரசியல் வெற்றி அளிக்காமையை போன்று இவர்களும் சாதிக்க மாட்டார்கள். எனவே அவ்வாறு இடம்பெறாமல் இருக்க வேண்டுமாயின் நிதானமாக சாத்தியப்படக்கூடிய வகையில் செயற்பட வேண்டும். வடமாகாண சபை நாட்டின் ஏனைய மாகாண சபைகளுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும். ஏனைய முதலமைச்சர்களுடன் பேச வேண்டும். அவ்வாறு அனைத்து முதலமைச்சர்களும் இணைந்து பொதுவாக தங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக செயற்பட வேண்டும். மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு தடைகள் இருப்பின் அரசாங்கம் அதனை நீக்க வேண்டும் என பொதுவாக இணைந்து கோரிக்கை விடுக்க வேண்டும். எனினும் வடமாகாண சபை அவ்வாறு செய்யவில்லை. அதே போன்று அரசாங்கம் அதிகாரங்களை வழங்காவிடன் தொடர்ந்தும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். திவளப்பிட்டிய பரவாவில பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான நீதவான் விசாரணை இன்று மினுவான்குடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆரம்பமாகியது. மினுவான்குடை நீதவான் DA ருவான் பத்திரன முன்னிலையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றன. போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் கடந்த 23ஆம் தேதி பிற்பகல் SM கெலும் சுகசிங்க என்ற இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்று ஆரம்பமாகின. இந்த துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய திவுலப்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக உதவி போலீஸ் அத்தீட்சகர் பதவியில் உள்ள சட்டத்தரணியான குசித்த ருவான் குணசேகர இன்று சட்டத்தரணி ஆடையை அணிந்து நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தார். உதவி போலீஸ் அத்தீட்சகர் ஒருவர், போலீஸ் திணைக்களத்தில் பதவியில் உள்ள ஒருவர் போலீசார் சார்பில் சட்டத்தரணியாக ஆஜராகின்றமைக்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக ஆஜரான இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி அஜித் பத்திரன மற்றும் சங்கத்தின் பொருளாளர் உப்புல் தேசப்பிரிய உள்ளிட்ட சட்டத்தரணிகள் எதிர்ப்பு வெளியிட்டனர். இந்த எதிர்ப்பு குறித்த பதிவுகளின் பிரதியை உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். 4 பேரிடம் இன்று சாட்சியங்களை பதிவு செய்தனர். இந்த துப்பாக்கி பிரயோகம் மிகவும் அருகாமையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாகவே சாட்சியாளர்கள் இன்று சாட்சியம் அளித்தனர். உயிரிழந்தவரின் மார்பு பகுதியிலேயே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் நீதவான் தீர்ப்பொன்றை வழங்குவார். இந்த வழக்கு மீதான விசாரணைகள் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.
5 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. களுத்துறை, ரத்னபுரி, கேகாலை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்யுமானால் மண்சரிவு, மண்மேடுகள் இடிந்து விழுதல் மற்றும் கற்பாறைகள் உருண்டு விழுதல் போன்ற அச்சுறுத்தல்கள் உள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் கொத்மலை, அம்பகமுவ மற்றும் கொரளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் கண்டி மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மண் சரிவு மற்றும் மண்மேடுகள் இடிந்து விழும் அபாயம் காணப்படுகின்றது. கேகாலை மாவட்டத்தில் கேகாலை, தெரணியகல, யட்டியந்தோட்டை, புலத்கோகுபிட்டிய, தெஹியோவிட்டு மற்றும் ருவன்வெல்லு செயலாளர் பிரிவுகளிலும் அந்த எச்சரிக்கை காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் அகலவத்தை, மதுகம, பாலிந்து நுவர, வலலாவிட்டு, புலசிங்கல மற்றும் ஹொரணை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த அபாய எச்சரிக்கை அமுலில் உள்ளது. அத்துடன் மலையகத்தில் பல நீர்த்தகங்கள் இவ்வாறே காட்சியளித்தன. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காரணமாக நாளைய தினமும் நாட்டின் பல பிரதேசங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னாரிலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசலாம் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த கடற்பிரதேசத்தில் கடல் சீற்றம் காணப்படும் என்பதால் மீனவர்களை அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சீரற்ற காலநிலை காரணமாக இறக்குவானை ரஜவத பிரதேசத்தில் மாணிக்கக்கல் சுரங்கம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இறக்குவானை ரஜவத்த பகுதியில் வசித்த 38 வயதான ஒருவர் இந்த விபத்தில் சிக்கியுள்ளார். அவரது சடலம் தற்போது இறக்குவானை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 5 வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் 3 தூதுவர்களும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் தமது நியமன கடிதங்களை இன்று கையளித்துள்ளனர். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கான நியூசிலாந்தின் புதிய உயர்ஸ்தானிகர் கிரகம் மோர்டன், மாலத்தீவு குடியரசின் புதிய உயர்ஸ்தானிகர் ஜாயா ஜரீர் ஆகியோர் தமது நியமன கடிதங்களை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளனர். மேலும் ஜோர்தானின் புதிய தூதுவர் முகமது மஹ்மூத் அல் ஜான், பூட்டானின் புதிய தூதுவர் பேமார் சோட்டன், பொஸ்னியா மற்றும் ஹெர்செகோவினாவின் புதிய தூதுவர் சபீர் சுபாய்ஸ் ஆகியோரும் நியமன கடிதங்களை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளனர். இந்த நிகழ்வின் போது போருக்கு பின்னரான இலங்கையின் முன்னேற்றங்கள் குறித்து புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். 30 வருட இன்னல்களுக்கு பின்னர் நாட்டில் சமாதானம், ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணம் செய்து நிலவரங்களை அறிந்து கொள்ளுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பயங்கரவாதிகளினால் அளிக்கப்பட்ட வளங்கள் மீள கட்டியெழுப்பியதுடன் 28 வருடங்களின் பின்னர் வடபகுதியில் தேர்தல் ஒன்றையும் நடத்தியதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் அன்றுதோட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் முக்கிய சில ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் 8 மணியளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த 2 சடலங்களும் தற்போது அவர்களின் இல்லங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இவர்களின் மரணம் துப்பாக்கி பிரயோகத்தால் நேர்ந்ததாக நேற்று பிற்பகல் இடம்பெற்ற மரண விசாரணையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அன்று தோட்டத்தை சேர்ந்த 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான உஸ்வத்தகி ஜெனித் சாமர மற்றும் 26 வயதான திருமணமான சுபசிங்க ஆராய்ச்சிகே காவிந்த ஆகிய இருவருமே இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தனர். அபி மற்றும் துமிந்தா ஆகியோருக்கு உதவி செய்தார். வாகனங்களில் ஆட்கள் ஏற்றி அனுப்பினார். 10-15 வாகனங்களில் ஆட்கள் செல்வார்கள். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 33 வயதான சசிகுமார் மற்றும் 27 வயதான சாமரஸ் சம்பத் ரோட்ரிகோ ஆகிய இருவரும் தொடர்ந்தும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் இருவரின் நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடமாக உள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீல் டி சில்வா தெரிவித்தார். சந்தேக நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட போது அவர்களின் மோட்டார் சைக்கிள் அருகில் உள்ள வடிகானில் வந்ததால் அங்கு வந்த முச்சக்கர வண்டியை கடத்தி அதில் அவர்கள் தப்பிச் சென்றனர். சந்தேக நபர்கள் கடத்தி சென்ற முச்சக்கர வண்டி இன்று அதிகாலை பாலியகுட
அதிவேக வீதிக்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது. சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர் இந்த மோட்டார் சைக்கிளில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பேராதனையில் இருந்து நண்பர் ஒருவருடன் சென்றுள்ளார். நண்பரின் வீட்டுக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளை நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் வந்து பார்க்கும்போது மோட்டார் சைக்கிள் திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் சபுகசந்த போலீஸ் நிலையத்தில் குறித்த இளைஞன் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரிடம் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டதுடன் இந்த மோட்டார் சைக்கிள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சந்தேக நபரிடம் எவ்வாறு சென்றது என்பது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளின் இலக்கம் போலியானது என போலீசார் நேற்று உறுதிப்படுத்தினர். குர்நாகல் போலீஸ் நிலையத்தின் மெலசல கூடத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் தலையில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் குர்நாகல் உதவி போலீஸ் அத்தியட்சர் தலைமையிலான விசேட குழு ஒன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குர்நாகல் கொகரெல்லா அரண்கலை பிரதேசத்தை சேர்ந்த 52 வயதுடைய சுசில் ஜெயசுந்தர என்ற போலீஸ் உத்தியோகத்தரின் நெற்றி பகுதியிலேயே துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குர்நாகல் போலீஸ் நிலையத்தின் முறைப்பாட்டு பிரிவில் நேற்றிரவு முதல் இவர் கடமையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவரது கடமை இன்று காலை 5:55 நிறைவடையவிருந்தது. குறித்த பிரிவிற்கு நேற்றிரவு 9:45 இறுதி முறைப்பாடு கிடைக்கப்பட்டதுடன் அதற்கு பின்னர் அவர் ஓய்வாகவே இருந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குருநாகல் நகரின் பாதுகாப்பு கடமைகளுக்காக இன்று காலை குறித்த போலீஸ் உத்தியோகத்துடன் மேலும் 4 அனுப்பப்பட்டிருந்தனர். ஏனைய 3 பேரையும் கடமைக்கு செல்லுமாறு கூறிவிட்டு குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் ஆண்களுக்கான மலசல கூடத்திற்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆண்களுக்கான மலசல கூடத்தில் அவரது நெற்றிக்கு மேற்பகுதியில் துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவர் சிகிச்சைகளுக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் ஒன்று இடம்பெற்ற பின்னர் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை இன்று காலை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தேவைப்படின் அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கடந்த 25 வருடங்களாக போலீஸ் சேவையில் கடமையாற்றி வருவதுடன் அவரது சேவை தொடர்பில் எந்தவித குற்றச்சாட்டுகளும் இதுவரை இல்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி குருநாகல் போலீஸ் நிலையத்தில் அவர் தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளதுடன் அதற்கு முன்னர் கந்தலாய் போலீஸ் நிலையத்தில் அவர் சேவையாற்றியுள்ளார். இலங்கை கடற்படையின் 19வது புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்ட வைஸ் அட்மிரல் ஜயந்த பெரேரா இன்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றார். இதற்கான விசேட நிகழ்வு ஒன்று கடற்படை தலைமையகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கடற்படையின் புதிய தளபதியின் எதிர்கால நடவடிக்கைகளுக்காக மகா சங்கத்தினர் ஆசீர்வாதம் வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து சர்வமத நிகழ்வுகள் இடம்பெற்றன. பின்னர் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேவிடம் இருந்து பொறுப்புகளை பெற்றுக்கொண்ட புதிய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜயந்த் பெரேரா அவரிடமிருந்து கடமை வாளையும் பெற்றுக்கொண்டார். நான் 37 வருடங்களாக கடற்படையில் சேவையாற்றியுள்ளேன். நீண்ட காலமாக சேவையாற்றிய கடற்படை தளபதியாக ஒரு அதிகாரி நான் தான் என்று நினைக்கின்றேன். இதற்கு முன்னர் வந்த அனைவரும் குறைந்த சேவை காலத்தையுடையவர்கள். நீண்ட காலங்களுக்கு முன்னர் நான் ஊடக பேச்சாளராக கடமையாற்றினேன். அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் சிறந்த அரசியல் நிலைமையை இருக்கவில்லை. முப்படைகளிலும் விசேடமாக கடற்படை எல்டிடியின் அச்சுறுத்தல்களுடனும் முன்னேற்றம் கண்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். ராணுவம் என்று பார்க்கும் போது கடற்படைக்கு பாரிய பொறுப்புகள் இருக்கின்றன. கொழும்பு தர்ஸ்டன் கல்லூரியின் பழைய மாணவரான வைஸ் அட்மிரல் ஜயந்த பெரேரா 1978ஆம் ஆண்டு கடற்படையில் இணைந்து கொண்டுள்ளார். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலும் இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகத்திலும் பாதுகாப்பு கல்வி மற்றும் செயல் நுணுக்க கல்விக்கான பட்டப்படிப்பை பெற்றுக் கொண்டுள்ள ஜயந்த பெரேரா ஹவாயில் உள்ள அமெரிக்க கடற்படை கல்லூரியிலும் பயிற்சிகளை பெற்றுள்ளார். கடற்படைக்கு சொந்தமான கப்பல் உள்ளிட்ட பல கப்பல்களில் சேவையாற்றியுள்ள வைஸ் அட்மிரல் ஜயந்த பெரேரா மேற்கு மற்றும் தெற்கு கடற்படையின் கட்டளை தளபதியாகவும் 2006ஆம் கிழக்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி கட்டளை தளபதியாகவும் சேவையாற்றியுள்ளார். இஃப்தார் நிகழ்ச்சிகளுக்காக கொழும்பில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வுகள் இன்று ஆரம்பமாகின. இந்த வேலை திட்டம் கொழும்பு மாநகர சபையினால் முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு நகரில் உள்ள மதஸ்தலங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபை மேயர் AJM முசம்மிலின் தலைமையில் கொழும்பில் உள்ள 70 பள்ளிவாசல்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது.
பௌத்த விகாரிகளுக்கு வழங்கும் திட்டத்துடன் நாம் இதனை ஆரம்பித்தோம். வெசாக் போன்ற நிகழ்வுகளுக்கு இந்த வருடமும் கடந்த வருடமும் 100க்கு அதிகமான பௌத்த விகாரிகளுக்கு நிதி உதவி வழங்கியுள்ளோம். இந்த மாநகர சபையில் நான் முஸ்லிம் மேயராக இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு இன மத பேதங்களுக்காகவும் நான் தெரிவு செய்யப்படவில்லை. இன மத பேதங்களை அடிப்படையாக கொண்டு நாம் சேவை செய்வதில்லை. இந்த நாட்டில் உள்ள பெரும்பாலான பௌத்த மக்கள் இதனை உணர்ந்து கொண்டுள்ளனர். பெரும்பாலான பிக்குகள் இதை நன்கு அறிவார்கள். சில வெளிநாட்டவர்கள் வைத்தியசாலைகளில் இலவசமாக சிகிச்சை பெற்று செல்வது குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நுவரெலியா பொது வைத்தியசாலையில் புதியதொரு வாட்டு மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கான சிகிச்சை பிரிவு என்பவற்றை திறந்து வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இலவச சுகாதார சேவை இந்நாட்டு பிரஜைகளுக்குரியது. சில வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்வதோடு பாரிய சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு விட்டு செல்கின்றனர். வெளி நோயாளர் பிரிவுகளில் நோயாளிகளை அனுமதிக்கின்ற போது அடையாள அட்டை அல்லது இலங்கை பிரஜை என்பதை உறுதி செய்யும் வகையிலான ஆவணங்கள் பெறப்பட வேண்டும். அடையாள அட்டை அல்லது அதற்கு ஈடான அடையாள அட்டைகளை வழங்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் பணிப்பாளருக்கும் சுற்றுநிருபம் ஒன்றை அனுப்புமாறு ஆலோசனை வழங்கினேன். சைபர் தாக்குதல் மற்றும் இணையதளங்கள் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபடுதல், நிதி நிறுவனங்களை பாதுகாத்தல் போன்றவற்றை உள்ளடக்கிய பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை இலங்கை மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. வங்கிகளின் கணனி கட்டமைப்பின் பாதுகாப்பு தொடர்பிலான விடயங்களை சேகரிக்கும் இந்த கட்டமைப்புக்கு சிசர்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. புதிய பாதுகாப்பு இணைய கட்டமைப்பை ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவின் தலைமையில் ஆரம்பிக்கும் நிகழ்வு இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்றது. இணைய தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதை நாம் கடந்த காலங்களில் அவதானித்திருக்கின்றோம். எனவே நிதித்துறையின் தரவுகளை பாதுகாக்க வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. தனது பணம் வேறு ஒரு கணக்குக்கு மாறுவதற்கு யாரும் விரும்புவதில்லை. அது அநீதியானது. எனவே நாம் இவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வங்கி கட்டமைப்பில் இந்த சிசர்ட் முறைமை மிகவும் பெறுமதியானது. திருகோணமலை மூதூர் தனியார் பஸ் சாரதிகள் இன்று பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். திருகோணமலை மூதூரூடாக சேவையில் ஈடுபடும் பஸ்கள் கிண்ணியா ஆலங்கேணி ஊடாக செல்ல வேண்டும் என உத்தரவிடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் ஊடாக சேவையில் ஈடுபடும் பஸ்கள் கிண்ணியா ஆலங்கேணி ஊடாக செல்ல வேண்டும் என கிழக்கு மாகாண சபையின் போக்குவரத்து பிரிவு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கிண்ணியா பழைய வைத்தியசாலை சந்தியில் பஸ்களை நிறுத்தி இவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். ஆலங்கேணி வீதி போக்குவரத்துக்கு உகந்தது அல்லவெனவும் 6 கிலோமீட்டர் தூரம் சுற்றியே செல்ல வேண்டும் எனவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த ரோட்ல எங்களை ஓடலாம், அந்த ரோட்ல எல்லாம் சரி கட்ட முடியல. நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப மாகாண சபையில வந்து எங்களுக்கு சொல்றாங்க ஆலங்கேணி ரோட்டை ஓடுங்க சொல்லி. சரியா? அந்த ரோட்டை ஒழுங்கு, அந்த ரோட்டை பஸ் ஓட இல்லாது. சரியா? இவ்வளவு காலம் நம்ம ஒண்ணு கிண்ணியா உள்ளுக்கு வந்து புவா சந்தியால் திருப்பி போட்டு வந்த ரோட் தானே. நம்மளுக்கு தேவையில்லாம இப்ப உள்ளுக்கால போட்டு அதுக்கு போறதுக்கு டைம் கொடுத்துருக்கு 20 நிமிஷம் கொடுத்துருக்கு. இப்ப அந்த ஒழுங்கையில போனா 2.5 மணி போகும் போறதுக்கு, இல்ல 2 மணி போகும். அப்படி போனா இந்த மக்கள் விருப்பம் படுமா? எங்களோட போறதுக்கு விருப்பப்படாது. பஸ் சாரதிகள் ஒன்று கூடிய இடத்திற்கு கிண்ணியா பிரதேச சபை தலைவர் SLM ஜவாதுல்லா வருகை தந்தார். அவர்களுடைய பிரச்சனை முன்வைத்த போது நான் அவர்களும் கேட்டுக்கொண்டேன். தற்சமயம் அதாவது 2 பஸ், அதாவது ஒரு 15 நிமிடங்களுக்கு ஒரு பஸ் செல்கின்ற அந்த பஸ்ஸில் 2 பஸ்களுக்கு ஒரு பஸ் வீதம் செல்லுமாறு கேட்டுக்கொண்டு சனிக்கிழமை கிடையிலே இவர்களோடு பேச்சுவார்த்தை வைத்து இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றேன். இந்த பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வை வழங்குவதாக கிண்ணியா பிரதேச சபை தலைவர் உறுதி வழங்கியதை அடுத்து பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது. வத்தளை உணப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமாரன் ஆலயத்தின் 12வது வருஷாபிஷேக அலங்கார உற்சவத்தின் ரதபவனி நேற்று நடைபெற்றது. ஆறுமுக பெருமானின் ஆசி பெற பல்லாயிரக்கணக்கானோர் ரதபவனியில் கூடியிருந்தமை விசேட அம்சமாகும். வத்தளை உணுப்பிட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலயத்தின் 12வது வருஷாபிஷேக அலங்கார உற்சவம் கடந்த மாதம் 18ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகியது. 11 தினங்கள் நடைபெற்ற திருவிழாவை தொடர்ந்து நேற்று ரதபவனி நடைபெற்றது. நேற்று காலை 6:30 மணி முதல் முத்துக்குமர பெருமானுக்கு நவோத்திர சகஸ்ர சங்காபிஷேகமும் ஏனைய மூர்த்திகளுக்கு விசேட பூஜைகளும் நடைபெற்றதை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் மாலை 4 மணிக்கு விசேட வசந்த மண்டப பூஜை நடைபெற்று பிள்ளையார் ஸ்ரீ ஆறுமுக
ஆறுமுக பெருமான், லட்சுமி அம்பாள் ஆகிய மும்மூர்த்திகளும் உள்வீதி வலம் வந்ததை அடுத்து ஆறுமுக பெருமான் புதிய சித்திர தேரில் ஆரோகணித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ சர்வமங்கல இசை மூலங்கள் வத்தளை மாநகரெங்கும் திருவீதி வலம் வந்து ஆறுமுக பெருமான் பக்தர்களுக்கு திருவருள் பாலித்து இன்று அதிகாலை ஆலயத்தை வந்தடைந்தார். இந்தியாவின் சென்னையில் இடிந்து விழுந்து 11 மாடி கட்டட இடுபாடுக்குள் இருந்து 29 சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய அனர்த்த பிரிவினர் தெரிவித்தனர். உயிரிழந்த ஆந்திர பிரதேஷ் பணியாளர்களின் குடும்பங்களுக்காக தலா 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆந்திர முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் பணியாளர்களே இந்த அனர்த்தத்தில் அதிகம் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் 50 வருடங்கள் பழமையான கட்டிடம் ஒன்றை இடிந்து விழுந்ததில் 5 சிறுவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடத்தில் மாத்திரம் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் சுமார் 100 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் பஸ் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. வணக்கம். உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்தோட சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை 6 அணிகள் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இதனிடையே நேற்று நடைபெற்ற 2 சூப்பர் 16 சுற்றின் 2 போட்டிகளில் அல்ஜீரியாவை ஜெர்மனியும் நைஜீரியாவை பிரான்சும் எதிர்கொண்டன. இந்த போட்டிகளில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. மற்றைய போட்டியில் ஜெர்மனி வெற்றி பெற்றது. இந்த போட்டிகளின் முக்கிய அம்சம் தொடர்பான தகவல்களை முதலில் பார்ப்போம். சூப்பர் 16 சுற்றில் நைஜீரியா மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் முதல் பாதி ஆட்டம் கோலின்றி முடிவடைந்தது. எவ்வாறாயினும் 79வது நிமிடத்தில் பிரான்ஸ் சார்பாக பால் பாக்பாஸ் முதல் கோலை போட்டார். Now let's see the goalkeeper Nyema. He has to make it really. He has to have a stronger fist. போட்டி முடிவடைய சில நிமிடங்கள் இருக்கையில் நைஜீரிய அணி வீரர் ஜோசப் யோபோவின் காலில் பட்ட பந்து கோல் கம்பத்தினுள் நுழைய பிரான்சின் கோல் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்தது. போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற பிரான்ஸ் காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இதேவேளை சூப்பர் 16 சுற்றில் மற்றொரு போட்டியில் ஜெர்மனி மற்றும் அல்ஜீரியா அணிகள் மோதின. 2 அணிகளின் கோல் காப்பாளர்களும் அபாரமாக செயற்பட போட்டியின் முழு நேரம் கோலின்றி முடிவடைந்தது. இதனால் வெற்றியை தீர்மானிக்க வழங்கப்பட்ட மேலதிக நேரத்தில் ஜெர்மனி சார்பாக ஆண்ட்ரூ குவெரல் கோல் அடித்தார். ஓசில் ஜெர்மனி சார்பாக 2வது கோலையும் போட அல்ஜீரியாவின் எதிர்பார்ப்பு பொய்யானது. கடுமையாக போராடிய அல்ஜீரியா கோல் ஒன்றை போட்ட போதிலும் அது வெற்றிக்கு போதுமானதாக இல்லை. இறுதியில் 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்ற ஜெர்மனி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. காலிறுதியில் ஜெர்மனி பிரான்சுடன் விளையாட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் சூப்பர் 16 சுற்று இன்றைய தினம் நிறைவுக்கு வர உள்ளது. இன்றைய தினம் 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. இதன் முதல் போட்டியில், அதாவது இலங்கை நேரப்படி இரவு 9:30 அளவில் நடைபெறும் முதலாவது போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டி எவ்வாறு இருக்கும்? உண்மையிலே அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தோட 6 தடவைகள் மோதி 4 தடவைகள் வெற்றி, 2 தடவைகள் ட்ரோ ஆயிருக்கிறது. இதுவரையில் அவங்க சுவிட்சர்லாந்து ஒரு நாளையும் கூட வெற்றி அடைஞ்சது இல்லை. அர்ஜென்டினா ஒரு மேட்சும் தோத்ததில்லை. இவங்க பிரான்ஸுக்கு 5 கோல் 5-2 தோற்றியும் இருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து. அதெல்லாம் கண்டுட்டும் பார்க்கும்போது அதே நேரத்தில் மெஸ்ஸி நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. 4 கோல் போட்டிருக்காரு. அவர் இருக்கிற நிலைமையில பார்த்தா அதனால மிச்சம் தூரத்துக்கு அர்ஜென்டினா வெற்றி. அவன் ஒன்று மட்டும் இருக்கு. அவங்க டை பிரேக்கருக்கு போனா அது ஒரு பிரச்சனையாகும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.